ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில் பல தடவை எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் வெற்றி நம்மளை விட்டு விலகிடும். அப்போ நம்ம மனசுக்கு தோணும் நம்மளால் முடியலைன்னு. ஆனால் உண்மையான காரணம் உழைப்பும் திறமையும் மட்டும் இல்லை, அதில் இன்னொரு ரகசியம் இருக்குது. அதான் கவனக்குறைவு. ஒரு விஷயத்தில் ஒரு மனசா நம்ம கவனத்தோடு இருக்க மாட்டோம். ஒரு நாளில் நமக்கு 6000 எண்ணங்கள் வந்து போகுது. நம்மளுடைய கவனம் அந்த எல்லா யோசனைகளுக்கும் மாறி மாறி பதில் தேடிக்கிறதுனால தான் நம்மளால ஒரே விஷயத்துல கவனமா இருந்து அந்த விஷயத்துல சாதிக்க முடியல. இது ஒரு குட்டி கதை மூலமா உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். நான் உங்கள் தமிழ்வாய் சேனல். நம்ம சேனலை லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு குருகுலத்துல படிக்கிற ஒரு பையன் அவனால எதையுமே சீக்கிரமா புரிஞ்சு படிக்க முடியாம சிரமத்துல இருந்தான். அவனோட குறைய எப்படி சரி செய்வதுன்னே தெரியாம இருந்தான். அப்போ அவன் அந்த வழியில ஒரு துறவியை பார்த்தான். தன் சிரமத்தை துறவியிடம் சொன்னான். அதற்கு அந்த துறவி, உனக்கு எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும்னு விருப்பம் இருக்குதா என கேட்டார். ஆமையா, அதற்காக நான் எவ்வளவு முயற்சி வேண்டுமானாலும் எடுக்க தயார். நான் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். உடனே அந்த துறவி அவன் கையில் ஒரு மெழுகுவர்த்தியை நெருப்பேற்றி கொடுத்தார். இந்த மெழுகுவர்த்தி அணையாமல் அருகில் உள்ள அந்த மரம் வரை கொண்டு செல் என்று கூறினார். ஆனால் அவன் பல முறை நடந்து செல்ல முயற்சி செய்த போதும் அவனால் அணையாமல் எடுத்து செல்ல முடியவில்லை. காற்று பலமாக அடித்து அந்த தீயை அணைத்து கொண்டே இருந்தது. அவன் இறுதியில் முயற்சியை கைவிட்டு குருவிடம் அதை கூறினான். குருவே, நான் எவ்வளவோ முயற்சி செய்தேன். ஆனால் காற்றினால் மெழுகுவர்த்தி எப்போதும் அணைந்து கொண்டே இருக்கிறது. நான் என்ன செய்வது? அதற்கு அந்த துறவி சொன்னார், அதுதான் நீ புரிந்து கொள்ள வேண்டியது. உன் மனமும் இந்த மெழுகுவர்த்தியில் எரியும் தீயை போலதான். அந்த பலத்த காற்றுதான் உன் கவனத்தை சிதறடிக்கும் உன்னுடைய பழக்கம். அந்த பழக்கத்தை நீ கட்டுப்படுத்தாவிட்டால் உன் கவனம் அந்த தீ போல எப்போதும் அணைந்து கொண்டேதான் இருக்கும். நீ உன் குறிக்கோளில் முழுமையாக கவனம் செலுத்தாவிட்டால் வாழ்க்கையில் உன் இலக்கை எட்ட முடியாது. அதனால் உன் மனதை ஒருநிலைப்படுத்து. எதை செய்தாலும் அதில் முழுமையாக மூழ்கி முயற்சி செய். அப்படி செய்தால் உன் முயற்சி கண்டிப்பாக வெற்றி தரும். எல்லா அறிவின் அடிப்படையும் கவனமே. அதனால் எந்த வேலையையும் செய்வதற்கும் முதலில் கவனத்தை ஒரே இடத்தில் நிலைநிறுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். சிறிய வேலையாக இருந்தாலும் கவனத்துடன் செய். வெற்றி உன்னை தேடி வரும். அதற்கு அந்த மாணவன் கேட்டான், மனதில் தோன்றும் எண்ணங்களை எப்படி கண்டுகொள்ளாமல் இருப்பது? பின் துறவி சொன்னார், அதை எப்படி செய்வது என்று சொல்கிறேன். ஆனால் அதற்கு முன்னால் உனக்கு ஒரு போட்டி என கூறி ஒரு கண்ணாடி டம்ளரை தண்ணீரால் நிரப்பி அந்த இளைஞனின் கையில் கொடுத்தார். இதிலிருந்து ஒரு துளி கூட கீழே சிந்தாமல் பிடித்து நில் என்றார். அதற்கு அந்த மாணவன், இது ரொம்ப சுலபம் என்று சொல்லி டம்ளரை பிடித்து கொண்டான். ஆரம்பத்தில் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது. ஆனால் சில நிமிடங்களில் அவனுக்குள் சில எண்ணங்கள் எழத் தொடங்கின. இதிலிருந்து எனக்கு என்ன பயன்? எவ்வளவு நேரம் இப்படியே பிடித்து நிற்க வேண்டும் என யோசிக்க தொடங்கினான். அந்த எண்ணங்கள் அதிகரிக்க தொடங்கியது. பின் அவன் கவனம் சிதறி தண்ணீர் சிந்த தொடங்கியது. இதை கண்ட துறவி, மகனே, உன் மனம் அமைதியாக இருந்தபோது தண்ணீர் சிந்தவில்லை. ஆனால் எண்ணங்கள் வந்தவுடன் தண்ணீர் சிந்த தொடங்கியது. நினைவில் கொள், சூடான இரும்பை சுத்தியால் அடித்தால் அது புதிய வடிவம் பெறும். அதுபோல் உன் எண்ணங்களே உன் மனதையும் உன் குணத்தையும் வடிவமைக்கின்றன. உன் மனம் இந்த டம்ளரில் உள்ள தண்ணீரை போல எளிதில் சிதறக்கூடியது. நீ மனதை நிலைநிறுத்த விரும்பினால் முதலில் எண்ணங்களை அமைதிப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். இப்போது மீண்டும் டம்ளரை பிடி. ஆனால் இம்முறை உன் சுவாசத்தில் கவனம் செலுத்து. உன் மூச்சு மார்பிலும் வயிற்றிலும் உள்ளே வந்து வெளியே போவதை கவனி. கையிலுள்ள வலி, அசௌகரியம் அனைத்தையும் விடு. மனதில் வரும் எண்ணங்களை ஓடவிடு. நீ அந்த எண்ணங்கள் அல்ல, நீ அவற்றை தூரத்திலிருந்து பார்ப்பவன் என்பதை நினைவில் கொள். அப்படி செய்தால் எண்ணங்கள் வந்து போகும். ஆனால் உன் மனதை சிதறடிக்க முடியாது. மாணவன் இந்த முறை இந்த பயிற்சியை சில மணி நேரம் செய்தான். இம்முறை ஒரு துளி கூட தண்ணீர் சிந்தவில்லை. அதற்கு அந்த துறவி சொன்னார், இப்படியே கவனத்துடன் பயிற்சி செய். மெதுவாக உன் மனம் அமைதியாகும். அதன் பின் எந்த கடினமான காரியத்தையும் உன்னால் எளிதில் கையாள முடியும். இதை கேட்ட பிறகு மாணவன் அந்த துறவிக்கு நன்றி கூறி வீட்டிற்கு சென்றான். அவ்வளவுதான் இந்த கதை. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்,
இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியா உலகத்துல நம்ம கவனச்சிதறலுக்கு பஞ்சமே இல்லை. நம்ம கவனம்தான் பல கார்ப்பரேட் கம்பெனிக்கு வருமானம். ஸோ நம்ம கவனத்தை மற்றவங்க வியாபாரத்துக்கு விட்டு கொடுக்காம சில அடிப்படை தியானங்கள் கற்றுக்கிட்டு தொடர்ந்து செஞ்சு நம்ம வாழ்க்கையை சரியான பாதைக்கு கொண்டு வாங்க. வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.